அதிகாரம் 8. சாலமோன் இந்த அதிகாரத்தில் ஞானத்தை மேன்மைப்படுத்தி எழுதுகிறார். ஞானமுள்ளவனுக்கு ஒப்பானவன் ஒருவனுமில்லை. நம்முடைய பேச்சிலும் செய்கையிலும் ஞானம் இருக்க வேண்டும். எந்தெந்த காரியங்களில் ஞானத்தோடு எப்படி நடந்து கொள்வது என்று சாலமோன் சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். அவற்றின் விவரம் வருமாறு: ராஜாவின் கட்டளையை கைக்கொண்டு நடக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்தில் திடீரென்று சஞ்சலமும் வேதனையும் வரும்போது அதை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். திடீரென்று நமக்கு மரணமும் சம்பவிக்கலாம். ஆளுகை செய்கிறவர்களில் சிலர் ஜனங்களை அடக்கி ஒடுக்குகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் அவர்களையும் சந்திப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவர்களுக்கு உடனடியாய் தண்டனை வருவதில்லை. ஆகையினால் அவர்கள் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். துன்மார்க்கன் நன்றாய் இருக்க மாட்டான். கர்த்தருக்கு முன்பாக பயந்திருப்பவர்கள் மாத்திரமே நன்றாய் இருப்பார்கள். தேவன் நமக்கு தந்திருக்கிற ஜீவ காலத்தில் நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். தேவனுடைய கிரியைகளில் நாம் திருப்தியாய் இருக்க வேண்டும்.